ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பக்கம் வின்னு வந்துட்டு போனால் அவனை ஒரு ரூமில் தங்க சொல்லிட்டு நம்ம சாயும் கிளம்புனாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒரு கப்பலுக்கு போனாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் வந்து நிற்கிறாரு. ஸோ சாய்க்கு தான் ஆப்ரேஷன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை ஒருத்தர் வந்து இன்ட்ரோ பண்ணுவார்ல சாய்கிட்ட. அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவன் வந்து ரொம்பவே ரூட்லெஸ்ஸான ஒரு கேலாக இருக்கா, பயங்கரமாக இருக்கா. அவள் இந்த காலேஜில் வந்து சேரும்போது நல்லா தான் இருந்தா. ஆனால் அவள் படிக்க படிக்க, அதுவும் பிரெயினை பற்றி படிக்க படிக்க அவளுக்கு இன்னும் நிறையா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் கிளாஸில் கூட எனக்கு சும்மாவே விட மாட்டா. எப்போ பாரு வந்து அதை சொல்லி கொடுங்க, இதை சொல்லி கொடுங்க, எனக்கு ஏதாவது புதுசாக சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிக் கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பாளே தவிர எப்போவுமே ரிலாக்ஸாக நார்மலாக இருக்கவே மாட்டா. அவள் மட்டும் ரிலாக்ஸாக இருக்க மாட்டா, சுற்றி இருக்கிற ப்ரொஃபஸர்ஸின் ரிலாக்ஸாக இருக்கவே விட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம சாய்கிட்ட அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொஷின் எழுதிட்டு வந்துட்டுருப்பா. அதுலேயும் அவளோட ஆசை என்னன்னு கேட்டு ஒரு லெட்டர் கேட்டதுக்கு நீங்களே படித்து பாருங்கள் அந்த லெட்டருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை நம்ம சாய்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை அவர் இன்னும் படித்து பார்த்துருக்க மாட்டார். இன்றைக்கி தான் எடுத்து படிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லலை. அப்படியே அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கால். இப்போ அப்படியே கப்பலுக்குள்ளே வராங்க. கப்பலுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து தான் வராங்க. சாய், ஹீரோயின் எல்லாருமே வராங்க. என்னடா இது, எப்போவுமே ஆப்ரேஷன் நம்ம சொல்கிற இடத்துல தான் நடக்கும். இன்றைக்கி என்னன்னா கப்பலுக்கு கொண்டு வராங்க, ஒரு சீக்ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வின்னு மேலே அவளுக்கு பயங்கர கோபமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவளை ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் போட்டிருக்காங்க, மெயின் டாக்டர் அவன். ஸோ இதனாலேயே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அது அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் இருக்கணுமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ, இவ்வளோ நாள் நான் தானே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா தானே போச்சு, இப்போ என்னாச்சுடா உனக்குன்னு சொல்லி கத்துறா. கத்தும் போது வின்னு என்ன சொல்கிறான்னா, உனக்கு இதுக்கே நிறையா சம்பளம் கொடுக்குறோம், அது போதாதாடி உனக்குன்னு சொல்லி கேட்குறான். சரி அப்படியே யோசிச்சுட்டு சரி காசு நிறையா வருது அதனால் பண்ணுவோங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்காளே தவிர மற்றபடி சாய் இருக்கிறதுனால இந்த இடத்த விட்டு போகணும்னு தான் நினைக்கிறா. அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. சாயும் ஒரு ரூமுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னடா இது, கப்பலுக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் செட்டப்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க, நம்மளையும் கப்பலுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. இப்போ இவனுங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் போலையே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது ஹான்ட்டு ஹான் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார் நம்ம அசிஸ்டண்ட்டு. ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் அப்படியே கப்பலுக்குள்ளே இருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த டாக்ஸை நினச்சி அதுங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த பெல்ட்டை எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளாடியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டிருக்கும் போது கொஞ்சம் கூட கேப் விடாமல் நம்ம சாயம் அடித்து நொறுக்கிறா போல அதே இடத்துக்கு அவரும் வராரு. இவ ஆல்ரெடி அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி அநியாயமாக அதுங்களை கொண்டுட்டீங்களே, என்னை ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால சும்மா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரியாக கோவமாக பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப வெறியாயிடுது. கையில் வச்சுருக்க கொடையை எடுத்து படார்னு அடிக்கிறா. ஒரு சீஃப் டாக்டர், ஒரு சீனியர் டாக்டர், இவளுடைய குருன்னு கூட பார்க்காம போட்டு அடிச்சு நொறுக்கிறா. அதில் அவருக்கு காயமும் வந்துடுது. அந்த இடத்துக்கு ஹான் வந்து இவளை ஒரு பக்கம் அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு போயிடுறான். ஹான் வந்து அவரை ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறான். அசிஸ்டண்ட்டும் பின்னாடி பேசிக்கிட்டே வரான். என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க, அவரை போய் அடிச்சிட்டிங்க, நம்ம ஆப்ரேஷன் பண்ண தானே வந்திருக்கோம், என்ன மேடம் இப்படி பண்ணுறீங்கன்னா உள்ளார போய் கதவை சாத்திட்டு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டா. நம்ம அசிஸ்டண்ட்டுக்கிட்ட இப்போ வின்னு வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால் அவங்கள ரொம்ப மீட் பண்ணிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டும் சொல்கிறான். ஆனால் அப்போ தான் வின்னு என்ன சொல்கிறான்னா, என்னடா இவ இப்படி இருக்கா, அவர் என்னன்னா இவ பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு, எதுக்குன்னே தெரியல, இவ மேலே அவ்வளோ அன்பாக இருக்காரு. ஆனால் இவ என்னன்னா எல்லாத்துக்கும் அவரையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரு கூட ஒட்டவே மாட்டேங்கிறா. போட்டு இப்போ என்னன்னா போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கா. இவனா ரவுடி பொம்பளையாடான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே சாய் கூட ஹான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சார், ஏன் சார் நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து கஷ்டப்படணும், அவள் அடித்ததுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க சார், நாங்களே இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஹான் சொன்னாலும், எனக்கு தெரியுண்டா நீ உன் வேலையை பாடுறாங்கிற மாதிரி
நம்ம ஹீரோயின் மாதிரியே தான் இவரும் பேசுகிறாரு. கொஞ்சம் கூட ஹீரோயின் கேரக்டருக்கும் இவருடைய கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. 2 பேருமே ஒரே ஆள் மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு சாய் வரலன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி கேட்கும்போது இன்னைக்கு அவர் லீவ் போட்டுட்டு தான் அங்கே உள்ளவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்னடா இது அவருடைய அசிஸ்டண்ட்டு நமக்கே சொல்லாமல் லீவ் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆலன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவங்க கூட படித்த டாக்டரு. ஸோ அவனை வர சொல்லியிருந்துருக்கனால அவனும் ஃபாரின்லேருந்து வந்துட்டான். வந்தவரை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம சாய் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சாயோடைய அந்த ஸ்பை இருக்கால அவள் போயிட்டு ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருக்கா. பார்த்துட்டு ஹாப்பியாக பேசி ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் இன்னொரு வேலையாக வெளில போயிருக்காரு. ஸோ என்ன ரிசீவ் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆலன் கிட்ட சொல்லி அவரையும் ரிசீவ் பண்ணி அந்த வீடு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் விட்டு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாயை காட்டுறாங்க. அந்த காயம் வந்துச்சு இல்லையா, கொடையால் போட்டு அடித்து நவுத்திட்டா இல்லையா, ஸோ அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்காரு நம்ம சாய். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து அடி குடிகாரி மாதிரி தண்ணியை கையில் எடுத்துகிட்டு போகிறா. நம்ம சாயை கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கா. சாயும் அப்படியே ஒரு லுக்கை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சாயை எங்கே கூப்பிட்டு போகிறான் வின்னுன்னா அந்த பிஸ்னஸ் மேனை பார்க்குறதுக்கு. பிஸ்னஸ் மேனை இன்ட்ரோ பண்ணோம் இல்லையா, அதுக்காக போயிருக்காங்க. அவனும் எழுந்து உட்காந்துக்கிட்டு, சார் நீங்கள் தானே அது, நீங்கள் பெரிய டாக்டராமே, எங்கெங்கேயோ தேடினாங்க, கடைசியில் உங்கள் பேர் தான் சொன்னாங்க, நீங்கள் கை வச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆமே, என் மண்டைக்குள்ளே இருக்கிற கட்டியை கொஞ்சம் கூட எனக்கு வலிக்காமல் எடுத்து விட்டுருங்க சரியா, நல்லா கிளியர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களையும் நல்லா கவனிக்கிறேங்கிற மாதிரி பிஸ்னஸ் மேனை சொல்கிறான். நம்மளால் தான் எப்போவுமே தற்பெருமை சொல்லிக்க மாட்டார் இல்லையா, நம்ம ஹீரோயினையும் பெருமைப்படுத்த விட மாட்டார், அவரும் பெருமைப்படுத்திக்க மாட்டார். சரி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 3 பேரும் உட்காந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் இல்லையா, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வின்னு வரான். வந்ததும் என்ன எல்லாம் சாப்பிட்டீங்களா, வேலை முடிஞ்சா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறான். என்னத்தடா ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்போ தானடா தூங்கி எழுந்தோன்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கஸ்டமருக்கு நைட்டில் பண்ணுறது பிடிக்கலையாமா, ஸோ டே டைமில் தான் பண்ணணுமா, சீக்கிரம் எல்லோரும் போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாகி வந்துட்டிங்கன்னா அப்படியே ஆப்ரேஷனை பண்ணிடலாங்கிறான். அதை பார்த்தாலே நம்ம ஹீரோயினுக்கு காண்டாகுது. என்னது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா ஆப்ரேஷன் பண்ணலாமா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கு நீ அப்படின்னா, இன்றைக்கி தான் ஆப்ரேஷன், அதுவும் டே டைம்லேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லோரும் ஆப்ரேஷன் தேட்டரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம், ஏன்னா அப்புறம் ரொம்ப நேரம் பண்ணுற ஆப்ரேஷனில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு கை கொஞ்சம் நடுக்கும், ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீனே பண்ணுறதுக்கு பாரு, அப்படி முடியலனா மட்டும் அவர் பண்ணட்டும், ஏன்னா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது முன்னாடிலேருந்தே அப்படி தான் கை நடுக்கிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோடனே ஹானும் யோசிச்சு பார்க்குறான். ஆமாம் அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும் போது கூட நடுக்குச்சேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. என்ன மீட்டிங்னா, இந்த லீயும் இறந்து போயிட்டான், அந்த நர்ஸ் இறந்து போனதை கண்டுபிடிக்க போய் அவனும் இறந்து போயிட்டான், என்னதான்டா பிடிங்கிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஹையர் அஃபிஷியல் ஒருத்தன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே உட்காந்துருக்கங்க எல்லாரும் தலையை நட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், எந்த பக்கம் போனாலும் யாராவது செத்து போயிடுறாங்க, ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாலும் அந்த க்ளூ இல்லாமல் போயிடுது, நாங்கள் மட்டும் என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டால், எதையாவது பிடுங்குங்கடா எதையாவது நடுங்கடா, ஆனால் எனக்கு இப்போ அந்த ஆள் வந்தாகணும், இந்த கொலையெல்லாம் யார் கரெக்டாக திட்டம் போட்டு பண்ணுறது, ஒரு போலீஸ் அதிகாரியே தூக்குற அளவுக்கு இங்கே யாருக்குடா தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு போலீஸ் சாய்க்கு ஃப்ரெண்டு இருப்பார் இல்லையா, அவரும் அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கொஞ்சம் நெருங்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், நான் பார்த்துக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி வந்து இந்த வின்னோட நம்பர் கொடுத்துருப்பான்ல ஒரு ரவுடி, அந்த ரவுடியை போயிட்டு நம்ம போலீஸு பார்க்குறாப்புல, ஏன்னா அவனை வச்சு தான் வின்னை பிடிக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ நம்ம அங்கே சாய் என்ன பண்ணுறாருன்னா இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காரு ஆப்ரேஷன் போகிறதுக்காக, ஏன்னா அவருக்கு அந்த கை நடுக்கும்ல, அப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கை நடுக்காது, ஆப்ரேஷன் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு வராரு. இந்த பக்கம் பிஸ்னஸ் மேனும் ரெடியாகி அப்படியே வீல் சேரில் வராப்புல வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து, இவ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாளா, இவளை பார்த்தா அப்படி தெரியலையன்னா நம்ம ஹீரோயின் சும்மா இருக்காதா, உடனே நான் அப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் பெரிய ஆளுன்னு அதுவே அது வாயால் சொல்லுது. வின்னும் அப்புறம் சொல்கிறான், ஆமாம் நான் இவங்கள வச்சு தான் நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு.
சரின்னு விக்க கட்டிட்டு அவரும் ரெடி ஆயிட்டாரு. இந்த பக்கம் சாய் ரெடி ஆயிட்டாரு. சாய் கிட்ட ஓடி வந்து நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா நான் ஓடி போய் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவேன், நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சாய் அப்படியே ஒரு மாதிரி எப்படி பேய் திரும்பி பார்க்குற மாதிரி பொறுமையாக திரும்பி பார்க்குறாரு. சரி நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, சரி வாங்க ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆப்ரேஷன் தேட்டரு போகிறாங்க. போகிற இடத்துலையும் இவர் ஸ்டார்ட் பண்ணதுமே இவருக்கு கை நடுக்கல் வந்துடுது. அப்போ கூட நம்ம ஹீரோயின் இப்போ கூட ஒன்றும் இல்லையா, நான் சொல்கிறத கேளு, நம்ம மாற்றிக்கலாம், அவன் உயிரோட விளையாடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம சாய் கேட்குற மாதிரி இல்லை, நான் தாண்டி ஆப்ரேஷன் பண்ணுவேங்கிற மாதிரி அவரும் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த ரவுடியை விசாரிக்கிறாங்க. உனக்கு இதில் இருந்து லிங்க் இருக்குன்னு எனக்கு தெரியும், எப்படியும் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் உனக்கு தெரியாமல் இருக்காது, இந்த வின்னை உனக்கு தெரியும் இல்லை, இப்போ அவன் எங்கே இருப்பான், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், எங்கே போனால் நாங்கள் பிடிக்கலாங்கிற மாதிரி போலீஸு கொஷின் மேலே கொஷின் கேட்குறாரு. போலீஸ் கூட சவகாசம் வச்சுக்கிட்டதுக்கு நல்லா பண்ணுறீங்கடாங்கிற மாதிரி அவனும், சார் எனக்கு தெரியாது, நம்பர் கேட்டீங்க, நம்பர் கொடுத்தேன், அதுக்கு மேலே எனக்கு என்ன தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போவே அவனுக்கு ஃபோனை போடு அப்படிங்கிறாரு. ஃபோனையும் போடுறாங்க. வின்னுக்கு ஃபோனை போட்டான், அவன் தான் யாரையுமே மதிக்க மாட்டானா, போலீஸுங்க கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். இருங்க சார், நான் வேறு இடத்துல இருக்கேன், நாளைக்கு வரேன் சார், நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம் சரியா, இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையில் இருக்க சார், மிகப்பெரிய விஐபி சார்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அடித்து அளந்து விடுறான். அதை கேட்ட போலீஸுக்கு டென்ஷனாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, கம்முன்னு இருக்காரு. இந்த பக்கம் ஆப்ரேஷன் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் முடியறதுக்குள்ள நம்ம சாய் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மனசில் உள்ளதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. உன்னை வந்து மட்டம் தட்டணுங்கிறது என்னுடைய ஐடியா கிடையாது, உன்னுடைய இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்பவே மதிக்கிறேன், முக்கியமாக ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்கில்லை நான் ரொம்பவே மதிக்கிறேன், மரியாதை கொடுக்குறேன், அதுக்கு நான் 100 மார்க்ஸ் கொடுப்பேன். ஆனால் உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லா பேட் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது, ஒரு டீசெண்டாக இருக்க மாட்டேங்கிற, அதுக்கு தான் நான் உன்னை திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு தான் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு தான் நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு தான் உன்னை நான் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இன்னொரு பக்கம் உன் மேலே எனக்கு பொறாமையும் இருக்குது, என்னை விட பெஸ்ட்டான ஒரு சர்ஜன் ஏன் கண்ணு முடிய இருக்குது, என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அந்த ஸ்காலர்ஷிப் அப்படி பண்ணினேன், என்னை மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி அவர் மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ, அதாவது நம்ம ஹீரோயின் எதுக்காகலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம சாயே எல்லா விஷயத்தையும் அவர் வாயால் ஒத்துக்கிறாரு. இதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் அசிஸ்டண்ட்டாகவே இருந்துக்கிட்டு இதெல்லாம் காதில் வாங்க அவங்களுக்கும் அப்படியே மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது. சே, இவர்கிட்ட போய் இப்படி சண்டை போட்டோமே, சரி இவரை போய் இப்படி நினச்சிட்டோமேங்கிற மாதிரி ஒரே செகண்டில் எப்படி சொல்கிறது, இவர் வாழ்க்கையிலே இவர் தான் கெட்டவருங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ இவர் லைஃப்லே இவர் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ பேஷண்ட்டையும் தனியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம சாய் போயிட்டு அப்படியே வெளில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து, உங்களையும் நான் என் எதிரி மாதிரி நினைக்கல, நீங்கள் என்னுடைய ஸ்காலர்ஷிப்பை தடுத்தீங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்களேன்னு கோவம் தான் எனக்கு, அதுவும் முக்கியமாக என்னை ஆப்ரேஷன் பண்ண விடாமல் தடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல, மற்றபடி உங்ககிட்ட எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணதை பார்த்து வளர்ந்தவ தான் நான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்குறா. சாய்க்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் முட்டிக்கிட்டு வருகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, சரி நம்ம ப்ரொஃபஸரை பார்க்க போகிறோம், சும்மா போகக்கூடாதுன்னு பழம்லாம் வாங்கிட்டு வர்றாரு. பார்த்தா இங்கே ஆலன் உட்காந்துருக்கான். ஆலன் இவன்லாம் ஒன்றா படித்து வந்தானே, சொல்லி டீ காஃபிலாம் குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆலன் என்ன பண்ணுறான்னா, லேப்டாப்பில் ஒரு பிரெயினை காட்டுறான். காட்டி இங்கே பாருன்னு காட்டும் போது, இது யாருது அப்படின்னு சொல்லி கேட்டான். இதுதான் நம்ம சாய்ஸ் ஆகுது, அவருக்கு தானே ப்ராப்ளம், உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டா. ஆனால் அவர் அன்னைக்கு வேறு பிக்சரில் காமிச்சாரு, இதில் இருக்கிறத பார்த்தா ரொம்ப சிவியராக இருக்கே, இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவார் போலேன்னு சொன்னான். ஆமாம், அவ்வளோ சிவியருங்கிறதுனால தான் என்னை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறான். அப்படியே உறக்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது எல்லாரையும் தடுத்து நிறுத்துறான் ஹானு. நான் இங்கே இருக்கேன், நீங்கள் 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேயும் அசிஸ்டண்ட் கிட்டேயும் சொல்கிறான். ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது, எதுக்காக நாங்கள் கிளம்புறோம் நீ மட்டும் இருக்கணும்னு சொன்னால். அந்த வின் இருக்கான்ல, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை இங்கே ஒரு ஆள் இருக்கிறதா நல்லது, அதுக்காக தான் இருக்க சொன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் தலையில் கையை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் சாயும் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்காரு.
அப்போ சாய் என்ன பண்ணுறாருன்னா அந்த லெட்டர் இருக்குல்ல அதை மறுபடியும் எடுத்து படிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்கான்னா, எனக்கு பிரெயினை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, அதில் உள்ள கலர்ஸு, அதில் உள்ள டிசைன்ஸு, அதில் உள்ள நர்வ் சிஸ்டம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். பிரெயினை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் எனக்கு வேறு எதுவுமே வேணாம். அதுலேயும் முக்கியமாக எந்த அளவுக்கு நான் பிரெயினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, என் மூளைக்குள்ளே என்னோட மண்டைக்குள்ளே இருக்கிற மூளை எப்படி இருக்கும், அந்த மூளைக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத கூட நான் எடுத்து பார்க்கணும். என் மூளையவே என் கண்ணு முன்னாடியே நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இதெல்லாத்தையும் படித்தவருக்கு அவர் எழுதினது தான் அவருக்கு ஞாபகம் வருது. இவரும் ரொம்பவே லூசுத்தனமான சர்ஜனாக இவரும் இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு அப்படி இருந்திருக்காருன்னா, இவர் பிரெயினை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் லைப்ரரியிலே இருந்திருக்காரு, கிளாஸ்லேயே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட முடியவே கட் பண்ணி மண்டை எப்படி இருக்குது, அது மண்டைக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக செவுத்தில் தலையை போட்டு முட்டுன்னு முட்டியிருக்காரு. அப்போ தான் பிரெயின்குள்ளே உள்ளதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம். அப்புறம் அவங்களுடைய சீனியர்ஸ்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படியே ஒத்து கவனிக்கிறாரு. அவர் கையெல்லாம் பறக்குது, நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த காலங்கள் மலரும் நினைவுகள் மாதிரி அவர் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துக்கிட்டு போகுது. அப்படியே காரில் வந்துக்கிட்டே இருக்காரு, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வின்னை காட்டுறாங்க. வின்னு, அசிஸ்டண்ட்டு, நம்ம ஹீரோயின் 3 பேரும் ஒரு மார்க்கெட் சைடு மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. ஏன்டா இங்கே வராங்கன்னா, வின் என்ன சொல்கிறான்னா, இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம நல்ல ஃபுட்டாக சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறான். சரி இவன் கூப்பிட்டதுக்கு பின்னாடியே போகும்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த வில்லன் போலீஸ்கிட்ட பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பான்னா, எங்களுக்கு தெரியாது, நீன்னு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உன் கூட யாரெல்லாம் அந்த பிளாக்ல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்தாங்களோ அவங்களெல்லாம் என்கிட்ட கையை காமிச்சிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பான்னு போலீஸ் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அது விஷயமா ஆல்ரெடி வின்னு போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, நான் அதில் ஆப்ரேஷன் பண்ண 2 பேரை கூட்டிகிட்டு வரேன், கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் அவங்கள கொண்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஏன் வேலையை பார்த்துட்டு நான் போகிறேங்கிற மாதிரி ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் பேசியே முடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வின்னும் இவன் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ போலீஸ் எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே வின்னு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். போலீஸும் அங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குடாங்கிற மாதிரி தோணுது. ஸோ எனக்கு தலைவலிக்குது, நீ போய் டேப்லெட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அனுப்பி வைக்கலான்னு பார்க்குறா. அவள் சொன்ன மாதிரி இவனு என்ன பண்ணுறான்னா, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்கள் இருங்கன்ட்டு அவனும் போக பார்க்குறான். வின் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் நிற்கிது. போலீஸ் நின்னதும் போலீஸ்கிட்ட போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு என் பின்னாடி இருக்காங்களே அவங்க 2 பேர் தான் சொன்னால் எங்கடா ஆளை காணும்னு கேட்குறான். பார்த்தா வின் திரும்பி பார்த்தா பின்னாடி ஆளை காணும். ஸோ அங்கேயே நின்றுட்டாங்க போல், இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வின்னு போகிறான். போயிட்டு அவங்கள கூப்பிடலான்னு போனால் அப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. இவனை அசிஸ்டண்ட்டையே அமுச்சு வச்சுட்டாளா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம சாரை போய் இப்படி தப்பாக நினச்சிட்டவன் சாயை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வின்னு வரான். வின்னு வந்தவன் என்ன பண்ணுறான், எங்கே அவன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனை இப்போ தான் வெளில அனுப்பிச்சிருக்கேன், நீ வா கம்முனே, எதுக்கு அவனை போய் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த அசிஸ்டண்ட் தான் கால் பண்ணி, நம்ம சார் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவருடைய பிரெயின் ரொம்பவே சிவியராக இருக்குது, இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் தான் இவர் இப்படி பண்ணுறாரோ தெரில, அவருக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி அவரை காப்பாற்றணுங்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே சோகமாயிடுறாங்க. ஆகிட்டு இருக்கும் போது தான் அப்படியே பின்னாடி யாரோ ஒரு ஆள் நம்ம வின்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது. யாருன்னு திரும்பி பார்க்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள சந்துக்குள்ளே போயிடுறான். யாருன்னு கடைசி வரைக்கும் ஹீரோயினும் பார்க்கவே இல்லை. யாருன்னு பார்க்கலான்னு இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் யாரோ கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியல. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது.